அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கட்ஸ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ரங்கராஜ் இயக்கி தயாரித்து கதையின் நாயகனாக அப்பா மகன் என்று இரு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு. ரங்கராஜுடன் இணைந்து நான்சி, டெல்லி கணேஷ், ஸ்ருதி நாராயணன், சாய் தினா, பிர்லா போஸ், ஸ்ரீலேகா, அறந்தாங்கி நிசா, பிரவீன் மஞ்சுரேகர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் கர்ப்பமாக இருக்கும் தனது மனைவி ஸ்ருதி நாராயணனை மருத்துவரிடம் அழைத்து செல்லும்போது ரவுடி கும்பலால் குத்தப்படுகின்றார் ரங்கராஜ். குத்தப்பட்ட சூழ்நிலையிலும் தனது மனைவியை மருத்துவரிடம் கொண்டு சேர்த்துவிட்டு தனக்கு மகன் பிறந்திருப்பது தெரிந்ததும் இறந்து விடுகின்றார். தன்னிடம் மாமூல் கட்டு பணம் பறித்த போலீஸை குத்திவிட்டு தானும் இறந்து விடுகின்றார் ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி நாராயணன். அப்பா அம்மா இறந்து அனாதையான சிறுவன் வளர்ந்து தனது அம்மாவின் ஆசைப்படி போலீஸாகி விடுகின்றான். ஒரு நேர்மையான போலீஸான ரங்கராஜ் மணல் அள்ளும் பிரச்சனையில் கொல்லப்படும் ஒரு திருநங்கையின் வழக்கை விசாரிக்கின்றார். இந்த கொலைக்கு பின் கார்ப்பரேட் நிறுவனத்தின் தலைவன் ஒருவன் இருப்பது தெரிந்து அவனை கைது செய்து சிறையில் அடைக்கின்றார். ஆனால் கைது செய்த ஒரு மணி நேரத்தில் தனது செல்வாக்கை வைத்து வில்லன் வெளியே வருகின்றான். அப்படி வெளியே வந்த வில்லன் ரங்கராஜை பழிவாங்குவதும் வில்லன்களை பழிவாங்க ரங்கராஜ் எடுக்கும் முயற்சிகளே இந்த படத்தின் மீத கதை. தந்தை மகன் என இரு கதாபாத்திரங்களிலும் ரங்கராஜ் சிறப்பாக நடித்துள்ளார். கதையின் நாயகியாக ஸ்ருதி நாராயணன் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மற்றும் இதில் நடித்திருக்கும் நான்சி, டெல்லி கணேஷ், சாய் தினா, பிர்லா போஸ், ஸ்ரீலேகா, அறந்தாங்கி நிசா, பிரவீன் மஞ்சுரேகர் என அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். மனோஜ் ஒளிப்பதிவு சிறப்பாக செய்திருக்கின்றார். ஜோஸ் பிராங்க்லினின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. கார்ப்பரேட் கம்பெனிகள் விவசாய நிலத்தில் கொட்டும் கழிவுகளால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கதை கருவாக எடுத்துக்கொண்டு அதை சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். இயக்குனர் ரங்கராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.